பிள்ளைகள் திருமணத்திற்காக, நகைகளுக்காக, கல்யாண செலவுக்காக நீங்க காத்திருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் உங்க வாழ்க்கையில் உண்டாகும். பிள்ளைகளுடைய தலைமுறையினுடைய காரியங்களுக்காக, படிப்புக்காக நீங்க கடன் வாங்குவதில்லை, ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் உண்டாகும். வெல்த் டிரான்ஸ்ஃபர் உண்டாகும் இப்படின்னு சொன்னா, ஏதோ என்னுடைய சுய பலத்திலேயோ என்னுடைய சுய சித்தத்திலேயோ இதை நான் செய்யல. அன்றைக்கு மோசேக்கு பின்னாடி எப்படி தேவன் ஆல்ரெடி இன்ஸ்பெக்ட் பண்ணாரோ, சிமிலர்லி தி சேம் திங் வில் ஹேப்பன் டுடே. நம்ம என்னதான் மணி இஸ் கமிங் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாலும், என்னதான் பொருளாதார செழிப்பை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தாலும், என்னதான் பண வரவை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் ஒரு டெக்னாலஜி தான். ஒரே டெக்னாலஜி தான். எல்லாரும் சொல்லுங்க, ஒரே டெக்னாலஜி. டெக்னாலஜி ஆண்டவர் வைக்கல. ஆண்டவர் என்ன டெக்னாலஜில ஆபரேட் ஆயிட்டு இருக்கிறாரோ அதே டெக்னாலஜியை தான் மனுவரத்துக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் தமது சாயலின் படியும் தமது ரூபத்தின் படியும் அவர் மனுஷனை சிருஷ்டித்தார் அப்படின்னு வந்திருக்குது. அவர் ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துறாரு. அந்த டெக்னாலஜில தான் எல்லாரையும் ஆபரேட் ஆகணும்னு சொல்லிடுறாரு. டெக்னாலஜி தெரியாத மனிதன் என்ன பண்றான்? சொதப்பிக்கிட்டு இருக்கிறான். டெக்னாலஜி தெரியாதவன் என்ன பண்றான்? சொதப்புறான். சமயத்துல அவனுக்கு ஒர்க் ஆகுது, சமயத்துல ஒர்க் ஆக மாட்டுக்கு, இப்படிலாம் நடக்குது. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? இந்த டெக்னாலஜிய கத்துக்கோ. பாருங்க, ஆதியில அவர் என்ன டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி சொல்லி கொடுத்தாரோ அதே டெக்னாலஜியை தான் இன்பில்டா என்ன பண்றாரு? மனவருக்கத்துக்குள்ள வைக்கிறார். அவர் எப்படி பயன்படுத்தினாரு? த்ரூ த சவுண்ட் வேவ்ஸ். நீங்க இதுதான் பேசிக். பாருங்க, இதுதான் பேசிக். உங்க எல்லா சூழலையும், சூழலை நீங்கள் உச்சரிக்கிறீர்களா அல்லது ஹோமோலோகியோ தேவனுடைய வார்த்தையை அப்படியே இமிட்டேட் பண்றீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஷார்ட் ஃபார்ம்ல இருந்தாலும் தப்பு இல்ல, உங்களுக்கு புரியும்படியா இருந்தாலும் தப்பு இல்ல. தேவன் அதற்கு ஒத்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்றால் அது போதுமானது. பாருங்க, தேவதூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்வதற்கு. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ உங்க விடுதலை உண்டு என்பது எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. அதை நீங்க எடுத்து இமிட்டேட் பண்ணும் போது என்ன ஆகுது? தூதர்களுக்கான ரோடு போடப்படுது. ஏமே, தூதர்களுக்கான ரோடு போடப்படுது. ஒரு தூதர்கள் அந்த ரோட்ல டிராவல் பண்ணி வராங்க. ஸோ இதைதான் நம்ம கண்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருந்தோம். இது நீங்க பணத்திற்காக மட்டும் இல்ல, ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த டெக்னாலஜியை நீங்க பயன்படுத்த வேண்டியிருக்குது. எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தணும். பாருங்க இந்த டெக்னாலஜியை. என்ன டெக்னாலஜி அது? த்ரூ த சவுண்ட் வேவ்ஸ். எல்லாரும் சவுண்ட் வேவ்ஸ். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு இருக்கு. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை படிப்பீர்களாகில்ங்கிறது நிறைய இடத்துல இருக்கு, நம்மளுக்கு தெரியும். இந்த நியாயப்பிரமாண வார்த்தை நீ காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வருது. ஆனா நிறைய இடங்கள்ல தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் இப்போ ஃப்ரெஷ் வேர்டா ஏதோ ஒன்று சொல்ல போறாருன்னு அர்த்தம். இப்ப புதுசா ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஐயோ, இதுவே ஒரு பெரிய தீர்க்க தரிசனம், அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இப்போ ஏதோ பெருசா நடக்க போகுது. ஏமே, ஹல்லேலூயா. இப்போ ஏதோ பெருசா நடக்க போகுது. கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. இப்போ ஏதோ பெருசா நடக்க போகுது. சோ எல்லாவற்றுக்கும் இந்த டெக்னாலஜி தான். என்னது அது? இது அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஆவேன், நான் அம்பானி ஒத்த காலில் நின்று கத்துற சமாச்சாரம் இல்ல. பாருங்க, அப்படி இல்ல. அது ஆதாரமற்ற சவுண்ட் வேவ்ஸ். நம்ம சொல்றது ஹோமோலோகியோ. நான் அம்பானி ஆவேன் என்கிற வார்த்தை பைபிள்ல கிடையாது. பைபிள்ல கிடையாது. பைபிள் வார்த்தை என்ன சொல்றதோ அதை எடுத்து நம்ம சொன்னாதான் என்ன ஆகுது? ஸ்பிரிச்சுவல் வேல்டுல இருக்கிற எல்லாம் அட்டென்ஷனுக்குள்ள வருது. இன்னைக்கும் நம்ம ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறத பத்தி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த மீட்டிங்ஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிற உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்திற்கு தப்பவே முடியாது. நிச்சயமா தப்ப முடியாது. சோ எதுவா இருக்கட்டும், நீங்க அதை எவ்வளவு தூரம் சீரியஸா எடுக்கிறீங்களோ, நீங்க அதை எவ்வளவு தூரம் மெனக்கிடுறீங்களோ, நீங்க அதை எவ்வளவு தூரம் முக்கியப்படுத்துவீங்களோ, அது நிச்சயமா உங்களை கனப்படுத்தும், உங்களுக்கு அது மரியாதை செய்யும். திருட்டு தொழில கனப்படுத்தணும், திருட்டு தொழில அதே பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரத்துல திருடன் ஆயிரலாம். சீக்கிரத்துல எண்ணமும் செயலும் அதை நோக்கி பயணித்து போயிடும். பாருங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில உட்கார்ந்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா உங்களை அறியாமலே ஞானம் உண்டாகும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்த உடனே அப்படியே ஒரே நாள்ல டப்புன்னு ஒரு ஞானம், அப்படிலாம் கம்ப்ளீட் சேஞ்ச் எல்லாம் மைண்ட்ல நடக்காது. சரியா? அதை நம்பி ஏமாறாதீங்க. என்ன ஒரு ஃபீலே ஆகல, ஞானத்தை கேட்டோம் நம்ம ஆண்டவர்கிட்ட, ஞானம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகலையே அப்படின்னா ஞானம் கிடைச்சது ஃபீல் பண்ண முடியாது.
அடுத்த ஒரு காரியத்தை கையாளும் பொழுது உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு சொல்றேனே, திருமணம் ஆன புதுதுல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பிரச்சனை ஞான குறைவினால என்ன ஆகுது, வெளியில தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. ஸ்டார்டிங்ல உள்ள சண்டெல்லாம் இவங்க வீட்டுக்கு தகவல் போகும், அவங்க வீட்டுக்கும் தகவல் போகும், இப்படியே நடந்துட்டு இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக அதுவே பழகிரும். அப்படிங்கிறது என்னது? ஞானம். சரியா? சண்டை வருதா? ஆமா, இப்பவும் சண்டை வருது. ஆனா வெளியில தெரியறதுல எப்படி நான் ஹேண்டில் பண்ண பழகிட்டேன். இப்படி ஒரு சண்டை வருது அப்படின்னு சொன்னா அத கமுக்கமா முடிக்கிறதுக்கு நான் பழக்கி கொண்டேன். அப்படிங்கிறது என்னது? ஒரு ஞானம். இது அன்னைக்கு வந்துதா? அன்னைக்கு வராது இல்லையா? அது ப்ராசஸ்ல என்ன ஆகுது? ஞானம் வந்திருக்குது. அது அடுத்த காரியத்தை அணுகும் போது என்ன ஆகுது? வெளிப்படுது பாருங்க. அதனால ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டனே, இன்னும் ஞானம் எனக்கு அடையலையே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுக்கு திரளான ஞானத்தை கொடுத்து விட்டார். இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவே நம்மளுக்கு தேவனால் ஞானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவே தேவனால் என்னுடைய ஞானமாய் இருக்கிறார். ஞானத்திற்காக போட்டு முட்டி மோத வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. ஆமா, அப்பப்போ தேவனிடத்துல நீங்க கேட்கும் பொழுது அது சப்ளை ஆயிட்டே இருக்குது. எந்த விஷயமும் கேட்க கேட்க சப்ளை ஆயிட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கும் சூப்பரான ஒரு ரெவலேஷனை நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ லார்ட். எண்ணுக்கடங்காத நன்மைகளை தருகிற தேவனே, உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் திறந்து வைக்கிறோம். டேனி, நீங்க விதைக்கிற நினைக்கிறதெல்லாம் எங்க வாழ்க்கையில விதைத்து கர்த்தாவே பரமபிதா நாட்டாத நாற்றுகளை எல்லாம் வேரோடு பட்டு போக செய்வீராக. எல்லா பரமபிதா நாட்டாத சந்தேகங்கள், எல்லா பரமபிதா நாட்டாத தரித்திர எண்ணங்கள், எல்லா பரமபிதா நாட்டாத வியாதியின் எண்ணங்கள், எல்லா பரமபிதா நாட்டாத தோல்வியின் எண்ணங்கள், பரமபிதா நாட்டாத எக்ஸ்பீரியன்ஸான நெகட்டிவான காரியங்கள், பரமபிதா நாட்டாத தகப்பனே சகல விதமான தீமையான எண்ணங்களையும் தீமையான செய்கைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அது வேரோடு பிடுங்கப்பட்டு எரியப்படுவதாக. இப்பொழுது எங்களுடைய மனது திரும்ப உளப்படுவதாக, திரும்ப நீர்ப்பாய்ச்சப்படுவதாக, திரும்ப செழிப்பான தோட்டம் போல அது மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தை என்கிற விதைக்கு நேராய் எங்கள் இருதயத்தை நாங்கள் திருப்புகிறோம். இன்றைக்கு நீர் விதைத்தது கர்த்தாவே, அது வழி அருகே விழுந்தது அல்ல, அது அது முள்ளுகளுக்கு இடையில் விழுந்ததல்ல, மலைகளுக்கு இடையில் விழுந்ததல்ல, அது நல்ல நிலத்திலே விழுந்த விதையாய் 30 அல்ல 60 அல்ல 100 தலையான பலனை தரட்டும். 100 தலையான பலனை தரட்டும். 100 தலையான பலனை தரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரசங்கி 2:26, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிற ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, glory to the living God. சொல்லுங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருள் சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். அப்ப சேவிங்ஸ் போட்டா அது துன்மார்க்க ஜீவியம் பிரதர் அப்படின்னு தப்பா எடுத்துடக்கூடாது பாருங்க. பாவம் செய்வனுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தொல்லை உண்டாயிருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க, இந்த வசனத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துறாங்க பாருங்க. இந்த வசனம் அதை சொல்ல வரவில்லை. சேர்த்து வைத்தால் பாவம் என்று அது சொல்லுவதற்காக சொல்லப்படவில்லை. தேவன் நீதிமானுக்குன்னு ஒரு வேலையை வைத்திருக்கிறார், பாவிகளுக்குன்னு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு என்ன வேலையை வைத்திருக்கிறார்னா, அவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து, எதற்காக அந்த ஞானமும் அறிவும் என்றால், துன்மார்க்கன் பாவி அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன வேலைன்னா, அவன் போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எல்லாம் பண்ணி உழைச்சி கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அவனுடைய வேலையா இருக்குது. இவன் தன்னுடைய ஞானத்தினால் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வது நீதிமானுடைய, நல்லவனுடைய, கர்த்தருடைய பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை உண்டாயிருக்கிறதா. இதை நான் சொல்லும் பொழுது நிறைய பேர் இப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம சும்மா இருந்துக்கிடலாம், என்ன பிரதர், எவனோ சம்பாதிப்பான், நம்ம அதை சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு யோசிக்க வைக்குது பாருங்க. கிருபையை பேசும்போது கொஞ்சம் என்ன ஆகும்னா, ஒரு சோம்பேறித்தனம் உள்ள வரும். சரியா? அப்ப எல்லாமே அவரே பண்ணிக்கிடுவாரு, நம்ம அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லை.
பாருங்க, தேவன் நம்மள வெட்டியா உட்கார வச்சு, கைய கால முடக்கி வச்சு, வீல் சேர்ல உட்கார வச்சு சோறு ஊட்டுகிற தேவன் அல்ல. உங்களை சிறகுகள் முளைத்து பறக்க வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். சிறகுகள் முளைத்து, சொல்லுங்க, சிறகுகள் முளைத்து பறக்க வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்ம வெட்டியா இருக்கிறதையோ நம்ம சோம்பேறித்தனத்தையோ ஆதரிச்சு பேசுறது இல்ல. நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. காலையில தான் குரூப்ல சொன்னேன், இப்போ என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் திட்டுறதுக்கு ரொம்ப தோதுவா இருக்கும். என்ன நினைச்சுக்கிட்டானுங்க அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் வந்து உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்தாலே போதும், அவங்கள வந்து ஜனங்கள் வந்து அப்படியே மயங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு. நீ யார்ட்டையாவது மயங்கி கொடுத்தியா? இல்லல்ல. அப்படிதான் மத்தவனும் இருப்பான். சரியா? காலையில சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கு வந்து இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு வீடோட போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே அப்படின்பா. நான் போய் எடு, உன்னை யாரும் வேண்டாம்னா. அப்படி நீ பிச்சை எடுத்துட கூடாது அப்படிங்கறதுனாலதான் இத பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? அப்படி நீ தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துட கூடாது. இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட ஜனம் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்துட கூடாது. நாளைக்கு சாப்பாடுக்கு நான் என்ன செய்வேன் யோசிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, சிலர் நம்முடைய ப்ரொமோஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கு அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் வீக். பாருங்க, நம்மளை பத்தியே நம்மளை விளம்பரப்படுத்திக்கிறது நமக்கு கொஞ்சம் வராது. சோ சோம்பேறித்தனத்தையோ வேலை இல்லாத ஒரு நிலையோ வைத்துக் கொண்டு அதை தான் நம்ம கிருபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. அப்படி நம்ம எங்கேயுமே சொல்றது இல்ல. அப்படி அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம ஆதரிக்கிறதும் இல்லை. நீங்க சும்மா வெட்டியா இருங்க, தேவன் உங்களுக்கு சோறு தருவார். நிச்சயமா சோறு தருவார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா குமாரத்துவத்திற்கு போகும் பொழுது உங்களுக்கு கல்லாப்பெட்டி வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வெளியில் உலகத்துல பெரிய ஆளா ஆகணும்னு சொன்னா சில காரியங்களை கத்துக்கொள்ள வேண்டி இருக்குது. ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும், எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. கிருபை அப்படிங்கிறது கூட இட்ஸ் எபிலிட்டி. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் கிருபை என்கிறது புதிய உடன்படிக்கையில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? தகுதியே கிடையாது, ஆனா அவனுக்கு கொடுக்கப்படுறது கிருபை. ஆனா அந்த கிருபை அவனை கடைசி வரைக்கும் தகுதி இல்லாதவனாகவே வைத்து செத்து பரலோகத்துக்கு தூக்கிட்டு போறதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல. கிருபை ஒரு எபிலிட்டி. கிருபை என்ன பண்ணும்? நீ எதுல தகுதி இல்லாம இருக்கிறியோ அதுல உன்னை தகுதிப்படுத்தும். சரீரத்துல பலன் இல்லாம இருக்கியா, அவனை சரீரத்துல பலப்படுத்தும். ஆவியில பலன் இல்லாம இருக்கிறியா, ஆவியில அது பலப்படுத்தும். மனதுல பலன் இல்லாம இருந்தா மனதுல என்ன பண்ணும்? அது பலப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க, கிருபை என்னை பலப்படுத்தும். இந்நாளில் உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிற தேவன். அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பாருங்க, இது என்னன்னே தெரியாம என்ன பண்ணுவானுங்கன்னா, சிலர் வந்து பணம்னு டைட்டில் போட்டாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது அப்படிமா. பாருங்க, அதுதான் நான் சொல்றேன், பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை தீமைக்கு வேறா இருக்குது, ஆனா பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நீ அதையே பார்த்து சொல்லிட்டு இருக்கிற, சொல்லி 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 என்ன பண்ணிட்ட? நீ பணத்தை சபிச்சுக்கிட்டு இருக்கிற, பணத்தை திட்டிக்கிட்டு இருக்கிற, கடைசியில பணத்துக்காக வந்து நின்றுட்டு இருக்கிற. இந்த எக்ஸ்ட்ரீமும் பார்க்கணும், அந்த எக்ஸ்ட்ரீம்லயும் பார்க்கணும். நாங்க இப்ப இந்த எக்ஸ்ட்ரீமை போக்கஸ் பண்றோம், சரியான விஷயத்துல போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். சோ சந்தேகங்கள் இருப்பின் என்ன பண்ணுங்க, தைரியமா கூப்பிட்டு கேளுங்க. சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு ஆர்குமெண்ட்டுக்கு வரதா இருந்தா, அந்த ஆர்குமெண்ட் மைண்ட் செட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தர் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. முதல்ல ஒரு வேலை இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற சின்ன சந்தேகமாவது இருக்கும். அப்படி இல்லைன்னா முழு நம்பிக்கை இருக்கும். ஆமா, இப்படி ஒண்ணு இருக்குது, இந்த வசனத்தின் அடிப்படையில ஐ வாண்ட் சம்திங் பிரதர், எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும், அல்லது நான் முயற்சி பண்ணேன், நீங்க சொன்னதை நான் முன்னாடியே ட்ரை பண்ணேன், எனக்கு அது செட் ஆகல, எனக்கு அது வரல, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு என்ன பண்றாரு? பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்களை சேர்த்து குவிக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். அநியாயமா இல்லையா? இதெல்லாம் எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறத எவனோ ஒருத்தன் பெற்றுக்கொள்றதா? இது நீதி இல்லையே அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன். உங்க வாழ்க்கையில தேவன் சில அநியாயங்களை செய்ய போறார். உங்க வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை செய்ய போறார். அது உலகத்திற்கு மிகப்பெரிய அநியாயமா இருக்கும்.
மிகப்பெரிய அநியாயமா இருக்கும். உலகத்திற்கு அது மிகப்பெரிய அநியாயமா இருக்கும். உங்களுக்கு ஆமென். தேவ நீதி. உங்களுக்கு அதுதான் தேவ நீதி. ஹalleluya. உங்களுக்கு The அதுதான் name of Jesus. தேவ நீதி. துன்மார்க்கருடைய ஆஸ்திகள் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போ அதெல்லாம் கடந்த வாரத்துல பார்த்தோம். இப்ப நீதிமான் யார் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த மெசேஜ் எல்லாம் கேட்டு புதிய உடன்படிக்கையின் பேசிக் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கேட்டாதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா யாருக்கும் நீதிமான் போல அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் போல அப்படின்னு சொல்லி நம்ம கை தட்டிட்டு உட்கார வேண்டியதா ஆயிரும். பாருங்க, எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைய வெற்றிகரமான ஒரு பிள்ளையா பார்க்கணும்னு ஆசைப்படுவான். பிளென்டியா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவான். நிரம்பி வழிகிற ஞானமா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும். திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுகிற எந்த தகப்பனும் எப்படி இருப்பான்? சாடிஸ்டா இருப்பான் பாருங்க. சாடிஸ்டானா இருப்பான். ஆனா ஒரு பிள்ளை சம்பாதிக்குது, புதுசா கார் வாங்குது, இந்த 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 செழிப்பை எதிர்த்து நிக்கிறாங்களே அவங்க பிள்ளைங்கள்லாம் தரித்திரத்துல போயிருச்சு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இத வேண்டாம் அப்படின்னு சொல்றவன் இவனுக்கு என்ன தெரியுமா? இவனுக்கு என்னன்னா ஊழியக்காரனா அவன் அப்படிலாம் வாழ்ந்துடக்கூடாது. இப்ப இப்படி பேசுற ஊழியக்காரங்க நல்லா வாழ்றாங்க பாருங்க. இதெல்லாம் பாக்குறானுங்க. பார்த்து ஊழியக்காரன் எப்படி அப்படி வாழலாம்? ஊழியக்காரன்னா என்ன? ஏன் வாழக்கூடாது? ஊழியக்காரன் தேவனுடைய பிள்ளை தானே. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஊழியங்கிறது ஒரு வேலையே கிடையாது. உட்கார்ந்து பேசின உடனே எல்லாரும் கொடுத்துடுறாங்க. இப்படியே ஒரு கீழ்த்தரமான புத்தி ஓடிட்டு இருக்கு. நான் சொல்றேன், நான் பேசுற இதே மெசேஜ் அப்படியே நீ காப்பி பண்ணி பேசு. அப்படியே பேசு. கமா விட்டாம, புள்ளி விடாம எல்லாம் அப்படியே நீ பேசு. உனக்கு கீழே கூகுள் பே நம்பரை போடு, உன் அக்கௌண்ட போடு. போட்ட உடனே கையில கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. பேசி பாரு. நீதான் நல்லவனாச்ச, நீதான் பெரிய ஆளாச்ச, பேசி பாரு. அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பாருங்க. அது ஒரு அபிஷேகம். நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்னைக்கு. அது ஒரு அபிஷேகம். சும்மா எல்லாம் காசு வராது. இன்னொன்னு, ஊழியக்காரன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு வரையறுக்கிறதுக்கு நீ யாரு? கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறார். ஆசாரியன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதுபோக ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்லி இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் ராஜாவா இருக்கலாம், ஒரு ராஜா ஊழியக்காரனா இருக்கலாம். அதை தடுக்கிறதுக்கு நீ யாரு? நீ சொல்லிட்டேங்கிறதுனால நம்ம வருத்தப்பட்டு சட்டையை மாத்த போறது இல்ல. சொல்ல சொல்ல அப்படிதான்டா சட்டை போடுவேன். நீ சொல்ல சொல்ல அப்படிதான்டா நான் வாழுவேன். நீ சொல்ல சொல்ல அப்படிதான்டா காரை வாங்குவேன். நீ சொல்ல சொல்ல எனக்கு ஆஃபரிங் வந்துகிட்டே இருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. அதனால உனக்கு பதில் சொல்லி நான் டயர்ட் ஆக மாட்டேன். அதெல்லாம் ஒரு ஜெனரேஷன் அப்படி இருந்துச்சு. ஒரு ஜெனரேஷன் விமர்சிக்கிறாங்களே, எங்களை அப்படி குத்திட்டாங்க, எங்களை அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு உட்கார்ந்த ஒரு ஜெனரேஷன் உட்கார்ந்து இருக்கு. ஆனா இந்த ஜெனரேஷன் வேற ராஜா. இந்த ஜெனரேஷன் வேற. இது உட்கார்ந்து உனக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காது. அப்படிங்கிறதுக்காக நீ சொல்லதெல்லாம் பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு போய் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு வேதனைப்பட்டு எல்லாம் உட்காராது. இது நீ சொல்ற விமர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா விமர்சிக்கப்படுறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் உயர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தனை நீ விமர்சிக்கிறனா அவனுக்கு பின்னாடிதான் நீ நின்றுட்டு இருக்கிற, அவனுக்கு கீழே தான் நீ நின்றுட்டு இருக்கிற, இன்னும் கேவலமான ஒரு இடத்துலதான் நீ நின்றுட்டு இருக்கிற. அப்படிங்கிறதுனால ரைட், இந்த கோட்பாடு விளங்கிருச்சு. இப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? விமர்சனம் வரலன்னா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. நம்ம சரியா தான் பேசியிருக்கோமா அப்படின்னு. விமர்சனம் வரலன்னா கொஞ்சம் பதட்டமா இருக்குது. நம்ம சரியா பேசலையோ இன்னைக்கு, இத பத்தி ஒருத்தன் தப்பா பேச மாட்டேங்கானே அப்படின்னு தோணுது. விமர்சனங்களே உயர்வின் அடையாளங்கள். அதனால விமர்சிக்கப்படுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அதுதான் உங்களுடைய உயர்வுடைய அடையாளமா இருக்குது பாருங்க. எனக்கு தெரியும், ஊழியக்காரன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு வரையறையை போட்டு வச்சுட்டு அதற்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வருவான் பாருங்க. அது எப்படிங்க? இது மக்கள் பைசா, இது மக்கள் காசாக்கும், இதை இவங்க இப்படி ஆடம்பரமா செலவு பண்ணதாங்க அப்படின்னு. நீ ஒரு வியாபாரம் பண்ற, 10 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நீ விற்கிற வியாபாரம். அதனால என்ன உனக்கு பரலோகத்துல இருந்து பிரிண்ட் அடிச்சா வருது? அதுவும் மக்கள் காசு தானே. அநியாயமா நீ விற்க, நல்லாவே இருக்க மாட்டேன்னா எப்படி இருக்கும்?
சூரியராஜன் வாய்ஸ்ல தான் பேசணும். எல்லாமே மக்கள் காசு தானே, விளக்கண்ண எல்லாமே மக்கள் காசு தானே. எங்களுக்கு நாப்ல பிரிண்ட் அடிச்சு வர போறதா இல்ல உனக்கு நாப்ல பிரிண்ட் அடிச்சு வர போதா? எல்லாமே மக்கள் காசு தான். முதல்ல இந்த கீழ்த்தனமான பார்வையை விடு. நீ அந்த பார்வையை வச்சிருந்தாலும் இங்க யாரும் மாற போறது இல்ல. ஆமா, நான் கோட்டு சூட்டு போடுறதுதான் அவன் கண்ணு அரிக்குன்னா கண்டிப்பா கோட்டு சூட்டு போடுவேன் இல்லையா? நான் பென்சிலையும் அடியிலையும் போடுறது உன் கண்ணை கறிக்குன்னா கண்டிப்பா போவேன். ஹெலிகாப்டர்ல வந்து நான் இறங்குறது உனக்கு பிரச்சனைனா நான் சொல்றேன், வாடகை ஹெலிகாப்டர் இல்ல சொந்த ஹெலிகாப்டர்லயும் வந்து இறங்குவேன். நீ பார்க்கதான் போற. ஆனா நான் உனக்கு சொல்லட்டா, நான் இறங்கி வந்துடுவேன். நீ அங்கேயே உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்ப. அதை பேசிக்கிட்டே இருப்ப. இவனுக்கு இது தேவையா, இவனுக்கு இந்த வண்டி தேவையா, இவனுக்கு இது தேவையா, அது தேவையா, நீ கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்ப. வாழ மாட்டேன் ராஜா. ஆனா நான் அப்படி இல்ல, வாழ்ந்துருவேன். ஆமா, இதை ஃபாலோ பண்றவங்களாம் பாரு கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருப்பான். ஆகவே பிரியமானவர்களை நான் சொல்றேன், ஊழியக்காரங்கிறதுனால உயர்வு அப்படின்னு நான் சொல்லவும் இல்ல, மத்த வேலை பாக்குறவன் அப்படிங்கிறதுனால ஊழியக்காரனை தாழ்த்தியும் நான் சொல்லவும் இல்ல. புரியுதா? எல்லாம் தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள் பாருங்க. முதல்ல இது உழைப்பு இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். புரியுதா? இந்த ஊழியம் பண்றத இது ஒரு உழைப்பே இல்ல, இது வந்து உட்கார்ந்து பேசுறாங்க, மக்களை கூட்டி வந்து காணிக்கை வாங்குறாங்க. நீ கூட்டு கமலஹாசன் ஒரு வீடியோ போட்டார், ரஜினி ஒரு வீடியோ போட்டாருன்னா லட்சம் வியூஸ் போகுது, மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. ஆனா எவனும் அவனுக்கு ஆஃபரிங் கொடுக்க மாட்டான். ஆனா நம்மளுக்குள்ளது அப்படி இல்ல பாருங்க. ஒருத்தனை போய் தொடுது, அவனை உயிர்ப்பிக்குது, அவனை வந்து என்து பண்ணுது, அவன் அந்த வார்த்தையை கனப்படுத்துறான், அத உற்சாகமா விதைக்கிறான் பாருங்க. விமர்சனம் பண்றவன் விதைக்கவும் மாட்டான், அறுவடையும் பண்ண மாட்டான், ஒன்னும் செய்யவும் மாட்டான் பாருங்க. பேச மட்டும் செய்வான், வாயிலேயே பேசுவான். அதான் சொல்லணும், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீ எதை சொல்ற ஒருத்தனை பார்த்து அப்படின்னா நீ அப்படி ஆயிருவ. பணக்காரனை திட்டாதன்னு வேதம் சொல்லி கொடுக்குது பாருங்க. இவனு ரஜினியை திட்டுவானுங்க, விஜயை திட்டுவானுங்க, அஜித்தை திட்டுவானுங்க, இன்னும் அம்பானியை திட்டுவானுங்க, அத்தானியை திட்டுவானுங்க, பணக்காரனை ஃபுல்லா திட்டுவானுங்க பாருங்க. என்னன்னு சொல்லி திட்டுவானு தெரியுமா? இவ்வளவு சம்பாதிக்கான், எவனுக்குமே கொடுக்க மாட்டான் அப்படிமா. அது அவன் இஷ்டம். இன்னொன்னு, அவன் செய்யறதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல. நீ எந்த மூலையில கிடக்க, நீ எந்த முக்குல இருக்க, நீ செய்தியா முதல்ல உனக்கு கிடைக்கிற 100 ரூபாய் எடுத்து நீ வந்து சிக்னல்ல 10 ரூபாய் பிச்சை போட்ட உடனே ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ சிக்னல்ல டோரை இறக்கி 10 ரூபாய் கொடுத்த உடனே உனக்கு வந்து அப்பா இன்னைக்கு பெரிய தான தர்மம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற. உனக்கு தெரியுமா, நீ ஏழைகளுக்கு இறங்கின அப்படின்னு சொன்னா அது கர்த்தருக்கு கடன் கொடுத்த, கர்த்தர் அதை உனக்கு திரும்ப செலுத்துவார் அப்படின்னு இருக்கு. இந்த சைடுல ஒருத்தன் இன்னொரு டோரை ஓபன் பண்ணி அதே 10 ரூபாயை உள்ளதுக்கு போட்டு போயிருவான். நீ டிரைவர் சீட்டை ஓபன் பண்ணி 10 ரூபாய் போட பத்தியா, அந்த சீட்டை ஒருத்தன் ஓபன் பண்ணி அங்க இருந்து இன்னொரு 10 ரூபாய் உள்ளதுக்கு போட்டுருவான். ஏன்னா நீ கொடுத்தது தேவன் உனக்கு திரும்ப கொடுப்பாரு. அவர் கடனாளியா இருக்க விரும்புகிறது இல்ல, கொடுப்பாரு. இத பண்ணிவிட்டு நீ வந்து ரஜினியை பேசவும், அவனை பேசவும், கமலை பேசவும், இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ சம்பாதி, நீ செய். நான் சொல்லட்டா, நீங்க பாருங்களேன், இந்த Facebookல, WhatsAppல எல்லாம் வந்து அவர் அது கோடிக்கணக்கில் வச்சிருக்காரு செய்யல, இவர் கோடிக்கணக்கில் வச்சிருக்காரு செய்யல, அவர் செய்யல, இவர் செய்யலன்னு சொல்றவன் இருக்கான் பாத்தீங்களா? அவனையும் நோட் பண்ணி பாருங்க. இத பத்தியே பேசாம இருக்கான் பாத்தீங்களா? அவனை நோட் பண்ணி பாருங்களேன். இத பேசாம இருக்கான் பாத்தீங்களா? அவன் நிச்சயமா ரிச் பீப்புளா தான் இருப்பான், நிச்சயமா பணக்காரனா இருப்பான், காசு உள்ள ஆளா இருப்பான். காசு இருக்கிறதுனால அவன் பேசாம இல்ல, அவன் பேசக்கூடாதுன்னு தீர்மானிச்சிருக்கிறான். அவனுக்கு தெரியும் யார் யார் என்ன செய்வாங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அதனாலதான் அவன் பணக்காரனா இருக்கிறான். இவன் பேசி பேசியே என்ன பண்ணிடுறான், இருக்கிறதையும் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், விமர்சனம் பண்ணாதிருங்கள், சரியா? மத்தவங்க நம்மள விமர்சனம் பண்ணட்டும், அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இப்பெல்லாம் நல்ல பாயிண்டா இருக்கிறதெல்லாம். ஆனா நம்ம என்ன பண்ணணும், காரிய சித்தி உள்ளவர்களா இருக்கணும் பாருங்க. விமர்சனத்தெல்லாம் பண்ணக்கூடாது. அவன் செய்யலையே, இவன் செய்யலையே, நீ செஞ்சுட்டு போ, நீ செய்யி, நீ இறங்கி கடன் கொடு, பரவாயில்ல. 100 ரூபா இருக்கா, 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, 30 ரூபா கொடு. கொஞ்ச நாள்ல பாரு நீ தேசத்துக்கு கடன் கொடுப்ப. ஐயோ, எந்த நாடாவது பட்னியா இருந்ததுன்னா போய் இறங்கி அந்த நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வருவோங்கிற அளவுக்கு தேவன் ஒண்ணு உயர்த்துவார். நிச்சயமா நம்ம பேசுற ஐஸ்வர்யம் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம். மணி வித் த மிஷன். எல்லாரும் சொல்லுங்க, மணி
with the mission, money for the gospel. Gospel என்ன பிரதர்? காஸ்பல் என்ன? நீங்க வந்து கோட்டு சூட்டு போடுறதும், நீங்க வந்து விளையாடப்பட்ட செருப்பையும் சூபியும் போடுறது பேர் தான் காஸ்பலா? நீங்க புகை போட்டு ஆடுறதும் வைக்கிறதும் தான் காஸ்பலா? ஆமா, அதுவும் காஸ்பல் தான். ஆமா, அதுவும் காஸ்பல் தான். தப்பு இல்ல. காஸ்பல்ங்கிறது என்ன? கர்த்தர் யார் என்பதை அந்த உலகத்துக்கு காட்டுறது தான் காஸ்பல். கர்த்தர் யார் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? என்னைய பார்த்தா தெரியும். என்னைய பார்க்கும் போதே பரிதாபத்திற்குள்ள ஒரு நபரா இருந்தாம்னா அவனுக்கு எப்படி காஸ்பல் புரியும்? உனக்கே புரியல. அவனுக்கு எப்படி புரியும்? பாருங்க. சரி, அத நான் கடைசி உங்களுக்கு சொல்றேன். சரியா? காஸ்பல் ஐஸ்வர்யத்தோடு எவ்வளவு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா கொள்ளடிக்க போறோம். எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை ரிச்சா பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன் இவ்வளவு நேரம். ஒவ்வொரு இவ்வளவு நேரம் பேசின எல்லாம் ரொம்ப முக்கியமானது. உங்கள் மனநிலை ரொம்ப இதுல முக்கியமானது. பாருங்க, என்னத்தையாவது பேசிட்டு இருக்க கூடாது, எதையாவது பேசிட்டு இருக்க கூடாது, எதை குறிச்சும் வருத்தமும் பட்டுட்டு இருக்க கூடாது. ஐயோ, நம்மள அப்படி பேசிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. பேசினா நல்லது. அவங்க பேச பேசதான் நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் மேல எனக்கெல்லாம் கோவம் வரும்போது ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அவங்க வாயை பொத்துறதுக்கு நீ எதுவும் யோசிச்சிடாத. ஆமான் பேச பேச நமக்கு ஆசீர்வாதம். ஆமான் பேச பேச நமக்கு ஆசீர்வாதம். ஐயோ, மிஸ் பண்ணிட்டீங்களே, நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்களே. ஆமான் பேச பேச உங்களுக்கு ஆசீர்வாதம். மொர்தெகாய் கிட்ட கேட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எப்ப உனக்கு என்ன செய்யணும் நீ ஆசைப்படுத அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, மொர்தெகாய் என்ன கேட்டிருப்பான் அப்படிங்கறத யூகிக்கவே முடியாது. நான் சொல்லட்டா, நிறைய பேர் உங்களுக்கே சொல்றாரு, நமக்கு என்ன வேணும் நமக்கே தெரியல இல்லையா? நமக்கு என்ன வேணும் நம்மளுக்கு தெரியல. இப்போ திடீர்னு வந்து மகனே உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நின்னார்னா தான் சொல்லுவோமே தவிர நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரியல. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் சில ஆமானே எழும்பி வர வேண்டி இருக்குது. அவன் சுருக்கு சுருக்குன்னு பேச பேச நம்மளுக்கு தெரியுது, இவனை விடையாவது வளரணும்டா அப்படின்னு தோணுது பாருங்க. தோணுதா? எதன் அடிப்படையில் இவன் நம்மள பேசுறான்? கையில காசு இல்லாதனாலதான் இவன் நம்மள பேசுறான். எதன் அடிப்படையில் இவன் பேசுறான்? சொந்த வீடு இல்லாதனாலதான் இவன் பேசுறான். இவன் ஏன் இடம் மதிக்காம இருக்கிறான்? இதெல்லாம் இல்லைங்கிறதுனால மரியாதை தர மாட்டேங்கான். ஆண்டவரே, அதனால என்ன நிரப்புங்க அப்படின்னு கேட்க தோணுது பாருங்க. கேட்க தோணுதா? சில ஆமான்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பேச விடு. ஆமா, உனக்கு சுருக்கு சுருக்குன்னு வருதா? நல்லது. ஏன்னா உனக்கு வீட்டுல உள்ளவங்க சுருக்கு சுருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது பத்தியா? அப்ப வெளியில் உள்ள எவனாவது சுருக்கு சுருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆமா, தூண்டி விடுறாரு பாருங்க ஆண்டவர் சிலரை வச்சு. ஆமானுக்கு கேட்டா என்ன வேணும்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. சாரி, மொர்தெகாய்க்கு கேட்டா தெரிய மாட்டேங்குது. இவன் ஆமான கூட்டு கேட்கிறாரு. ஆமான கூட்டு ராஜா கேட்கும் பொழுது கிரீட வைக்கணுங்க, குதிரையில போகணுங்க, ராஜா வஸ்திரம் தரிக்கணுங்க, ராஜாவாவே மாறணுங்க. நானும் உங்களுக்கு சொல்றேன், சமயத்துல என்ன வேணும்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஆண்டவருடைய பிளான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஆமான் வாயில இருந்து வர்ற வார்த்தைகளினால நமக்கு என்னங்கிறதுல சொல்றேன், நம்ம ராஜாக்களா இந்த உலகத்துல காட்சி கொடுக்க போறோம். ஏமே, நமக்கு முன்பதாய் சிலர் முன்னாடி போய் ராஜாவால் கனம் பண்ணப்படுகிற மனுஷன் இவ்விதமா இருப்பான் என்று சொல்லப்படுற அளவிற்கு எடுத்துக்காட்டா இருக்க போறோம். அதுதான் சுவிசேஷம். அதுதான் சுவிசேஷம். இதையும் எடுத்து நாலு பேர் கிளிப்பா எடுத்து போடுவான். போட்டோம். இது சுவிசேஷம். இப்ப பாருங்களேன், இந்த சுவிசேஷம் பிசாசின் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு. சுவிசேஷம் பரவிட்டு அப்படின்னு, சுவிசேஷம் பரவிட்டு அப்படின்னு பிசாசின் ஆமான் குடும்பத்துக்கு தெரியுது. அவன் யூதனானால் நீ தலை குனிய வேணும். எதன் அடிப்படையில அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, இவன் ஐடியா கொடுத்து ஆமான் என்ன பண்றான்? ஐடியா கொடுக்குறான். எஸ்தர் புத்தகத்துல இருக்கு, இதெல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் அதை சொல்லணும்னு வரல, ஆவியானவர் அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கிறேன். எஸ்தர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, மொர்தெகாய் வாசல் காவலால இருக்கிறான். ஆமான்ட்ட ராஜா கொஸ்டின் பண்றான். அலங்கரிக்கப்பட்டு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுது, முக்காடிட்டவனாய் ஆமான் திரும்ப போனான் இருக்கு. வீட்டுக்கு போய் ஒய்ஃப்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணா, ஒய்ஃப் சொல்லுது, அவன் யூதன் ஆனால் நீ அவனுக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்டு போவது நிச்சயம். அப்ப அங்க போன பவனி என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் சுவிசேஷ பவனி. கர்த்தர் யார் என்பதை காட்டிட்டாரு. காட்டினா பார்த்தா ஊரே குதூகலமா இருக்குது, யூத ஜனங்களுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்குது. மொர்தெகாய் நம்ம ஆளு ஒருத்தன் ராஜரீக அபிஷேகத்துல வந்துட்டாயா, அத்தாரிட்டி எல்லாம் மாறிட்டியா அப்படின்னு சொல்றது. இதுதான் குட் நியூஸ் பாருங்க.
இதுதான் குட் நியூஸ். நான் சொல்றேன், நீங்களும் நானும் ராஜாக்களை போல இந்த வீதிகளில் நடைபயணம் போவதுதான் சுவிசேஷம். அதுதான் காஸ்பல் பாருங்க. அதுக்காக தான் காசு வேணும், அதற்காக தான் பணம் வேணும். நீயும் நானும் நல்லா இருக்கிறதுல கர்த்தருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீயும் நானும் பிளண்டியா வச்சிருக்கிறதுல கர்த்தருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீயும் நானும் கோடீஸ்வரனா இருக்கிறதுல கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை இல்ல. சந்தோஷப்படுவார், கை தட்டுறாரு, விசில் அடிக்கிறாரு. சூப்பர்ரா மவனே, என்ன மாதிரியே வாழ்றடா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் புரியாதவன் தான் என்னத்தையாவது பேசுறடமா, பேசிட்டு போட்டோம், நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம வாழுவோம். எல்லாரும் சொல்லுங்க, வாழுவோம் ஆளுவோம், வாழுவோம் ஆளுவோம். பவனி வாராம் பாருங்க, அதுதான் சுவிசேஷம். அந்த பவனி என்ன சொல்லுது? எப்ப உன் இனத்துல ஒருத்தன் ராஜாவாயிட்டான்னு சொல்லுது. ராஜாவுடைய அதிகாரங்கள் அவன் கைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லுது பாருங்க. இப்ப இது இயேசு பவனி வராரு, என்ன அர்த்தம்? இப்போ மனிதவருக்கும் இப்போ ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். சமாதானத்தின் ராஜா இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். அதுதான் சுவிசேஷம் பாருங்க. இழந்த அதிகாரங்கள் எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டுருச்சுப்பா. என்ன பண்ணு, நீயும் ராஜாவை போல நடமாடு அப்படின்னு சொல்றதுதான் சுவிசேஷம் பாருங்க. தரித்திரம் பிடிச்ச மாதிரி நிக்கிறது சுவிசேஷம் அல்ல. சிலர் வந்து தொழில் பண்றவன் இவமெல்லாம் பணக்காரனா இருக்கணுங்க, ஊழியக்காரன் அப்படி இருக்கக்கூடாது, மக்கள் காசு. நான் முதல்ல இருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கேன். பிசினஸ் பீப்புள் மேலையும் ஊழியக்காரன் கீழையும் அப்படி எல்லாம் கிடையாது. சரியா? நான் தான் சொன்னேன், இது எவ்வளவு பெரிய வேலைங்கிறது பண்ணி பார்த்தவனுக்கு தான் தெரியும். சும்மா சர்ச்சு ஓபன் பண்ண உடனே எந்தாலும் லட்சக்கணக்கிலாம் ஆட்கள் வராது ராஜா. அதனால ஊழியக்காரனை சாதாரணமா நினைக்காத. உன்னை விட அதிகமா செருப்படி வாங்குறது ஊழியக்காரன் தான். சரியா? நீ உன் சம்பாத்தியத்தை பத்தி எவனாவது பேசுதானா? உன் சம்பாத்தியத்தை நீ தொழில் பண்ற ஏதாவது எவனாவது பேசுதானா? நீ காலையில 9 மணிக்கு போற, 5 மணிக்கு வார, சுவற்றில் பள்ளியை போல் நீ ஒட்டி கொள்வது, ஆனால் மாதம் மட்டும் 30,000 40,000 உனக்கு வந்து விடுறது அப்படின்னு சொன்னா உனக்கு எவ்வளவு ஆத்தனை வரும்? என்ன தெரிகிறது அப்படின்னு ஆபீஸ்ல உட்காந்து நீ ஓபி அடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஒருத்தன் நோட் பண்ணிட்டு வந்து சொன்னா உனக்கு தெரியும். உட்கார்ந்து பாரு, ப்ரிப்பேர் பண்ணு, ரிசீவ் பண்ணு, சொல்லி பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு நாக்கு வெளியே தள்ளுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. சரியா? ஆமா, சரி விடுங்க. அவங்கள பத்தி அதிக நேரம் பேசின மாதிரி எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆகுது. சோ அதுதான் என்னது, பவனி வராரு பாருங்களேன். மொர்தெகாயை கூட்டிட்டு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சரி ராஜாவால் கனப்படுத்தப்படுகிறவன் இப்படிமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டு போறான் பாருங்க. அதுதான் குட் நியூஸ். சொல்லிட்டு போறான். என்ன சொல்லுங்க, என்னைய பாக்குறவன் ராஜா வராருப்பா அப்படின்னு சொல்லுவான். அதுதான் சுவிசேஷம், அதுதான் காஸ்பல். காஸ்பல்னா எப்படி காத்துலயா பறக்கும்? காஸ்பல்னா என்ன? அது எப்படி காத்துலயா பறக்கும்? அது எப்படி போகும்? எப்படி கண்டுபிடிப்பான்? உட்கார்ந்து அறுப்பு போட்டா கண்டுபிடிச்சிருவானோ? உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தா புரிஞ்சிருமா? இல்ல பாருங்க, காட்டணும். எல்லாரும் சொல்லுங்க, காட்டணும். வெள்ளக்காரங்க வந்து சுவிசேஷம் சொல்றான், ஐரோப்பியால இருந்து வந்து சுவிசேஷம் சொல்றான் அப்படின்னு சொன்னா அவன் வாழ்க்கையை இவன் பார்த்ததுனால ஏத்துக்கிட்டான். நிறைய அவன் வாழ்க்கைய பார்த்ததுனால ஏத்துக்கிட்டான் பாருங்க. நிறைய காரியங்கள் அப்படி நடந்திருக்குது. அங்க இருந்து வந்த மிஷினரிகள் வந்து சொன்ன காரியங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. கஞ்சிக்கு வழி இல்லாம உட்கார்ந்தது உண்மைதான். ஆனா இதே மாதிரி நீயும் கஞ்சிக்கு வழி இல்லாம இருப்ப, இந்த சுவிசேஷத்தை ஏத்துக்கோன்னு யாரும் சொல்லல. நீயும் கஞ்சிக்கு வழி இல்லாம இருப்ப, இந்த சுவிசேஷத்தை ஏத்துக்கோன்னு சொல்லல. எத்தனையோ ட்ரஸ்ட், எத்தனையோ மதர்ஸ், எத்தனையோ சிஸ்டர்ஸ், எத்தனையோ ஃபாதர்ஸ் இங்க வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டி ஜனங்களுக்கு மருத்துவங்கள் பண்ணி படிப்பு கொடுத்து எல்லாம் பண்ணி என்ன பண்றான்? அவன் வெல்த்த காட்டுறான் பாருங்க. வெல்த்த காட்டுனதுனால ஓஹோ இவங்க சாமி வேற லெவல்யா அப்படின்னு சொல்லிதான் இந்த இயேசுவை சுவாமியா ஏற்றுக்கொண்டார்கள் நிறைய பேர். வெல்த் முக்கியமான பங்கு வகித்துட்டு இருக்குது காஸ்பல்ல. நீ அதை உருவிட்ட மண்ணா பெறுவ. 4 கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறதுக்காக கிறிஸ்தவம் கிடையாது. அந்த 4 பேரும் கூட அவன்கிட்ட கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? நானே என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளுமா.
இல்லப்பா, உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக, உலகத்தை நேசிக்கிறதுக்காக, உலகத்துல நடக்கிற அநியாயங்களை ஒண்ணு இல்லாம பண்றதுக்காக, உலகத்தை சுத்தப்படுத்துறதுக்காக காசு தேவை. ஆமென். அதுதான் காஸ்பலுக்கு செலவு பண்றது பாருங்க. மணி வித் மிஷன். நான் ஏன் சொல்றேன், பாடி ஆஃப் கிறிஸ்ட் கையில காசு வேணும், பொருளாதாரத்துல நம்ம பெரிய ஆளா இருக்கணும்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, பாடி ஆஃப் கிறிஸ்டுக்கு அது தேவை. மணி வித் மிஷன். மணி வித் மிஷன். ஏன் உங்களை சம்பாதிக்க சொல்றேன், ஏன் உங்களை நிறைய காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன்? எனக்கு தர்றதுக்கா? எனக்கு தர்றதுக்கா? எனக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கா? எனக்கு தேவன் செய்வார். அவருக்காக நான் நிற்கும் போது எனக்கு வீடுகளையும் தருவார், நிலங்களையும் தருவார், பில்டிங்கையும் தருவார், அள்ளி தந்துகிட்டே இருப்பாரு. எனக்கு அது பிரச்சனை இல்லை பாருங்க. ஏன் நீங்க சம்பாதிக்கணும்? பாடி ஆஃப் கிறிஸ்டுக்கு அது வேணும். ஆமா, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படியா நீ சம்பாத்தியம் பண்ணு அப்படிங்கிறார் ஆண்டவர். ஒண்ணும் குறையாம திருடிடக்கூடாது நீ சம்பாதி அப்படிங்கிறாரு. எல்லாம் குறைஞ்சு போய் திருடிடக்கூடாது நீ சம்பாதிக்க பண்ணும்பா, சம்பாத்தியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் பர்பஸ் இருக்குது. மணி வித் மிஷன். அதனாலதான் சொல்றேன், உங்க கையில ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நான் நல்லா ட்ரெஸ் பண்றதும், நான் நல்லா வாழ்றதுமே ஒரு சுவிசேஷம் தான். பல பேரை நல்லா வாழ வைக்கிறதும் சுவிசேஷம் தான். நான் வாழாம இன்னொருத்தர வாழ வைக்கிறதுக்கு பேரு தியாகம் பாருங்க. அந்த தியாக செம்மல் இயேசுவே அன்றி வேற யாரும் இல்ல பாருங்க. அவர் செந்தின ரத்தத்தை விட என் கையில இருக்கிற காசு பெருசு கிடையாது. நான் ஒருத்தனை அவன் வாழ்க்கை திருப்பு முனை ஆகும்படியா ஒரு பெரிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணாலும் அவர் ரத்தத்திற்கு ஈடு கிடையாது பாருங்க. அவர் பண்ண தியாகத்தை விட எல்லாம் ஒரு தியாகம் இங்க பண்றதுக்கு ஒண்ணு இல்ல பாருங்க. நான் பட்டி கிடந்து இன்னொருத்தனை வாழ வைக்கிறது பேரு அப்படி கிடையாது பாருங்க. அந்த தியாகத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனும் கொஞ்ச நாளா பட்டி கிடந்து சாவான். நீ பட்டியல செத்து உன் காசை தூக்கி ஒருத்தன் கொடுத்து சாகாம நீ காப்பாத்துறானா, இந்த சுவிசேஷம் அவனுக்கு போய் சேராம இருந்ததுன்னா கொஞ்ச நாள்ல அவனும் பண்ணி கிடந்து சாகதான் போறான். அதுக்கு பதிலா நீ நல்லா வாழ்ந்து அவனுக்கு இந்த சுவிசேஷத்தை புரிய வச்சனா, அவர் வாழ்வளிக்கிறவர், அவர் செழிக்க செய்கிறவர்ங்கிறத நீ புரிய வச்சனா அவனும் வாழ்வான், இன்னும் 10 பேரை வாழ வைப்பான். என்ன சொல்லுங்க, மணி வித் தி மிஷன். ஆமென். முதல்ல சொன்னேன் நானு, ஒரு பெரிய அநியாயம் நடக்க போகுது அப்படின்னு. பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகத்துல அவ்வளவு காசு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் என்ன பண்றாரு, பாவம் செய்வர்களுக்கோ தமது பார்வைக்கு இருக்கிற வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவிக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். இந்த வசனத்தை இப்படியும் தப்பா இன்டர்பிரேட் பண்றது உண்டு. இது பரலோகத்தை பத்தி தானே பேச்சு. பரலோகத்துல என்ன பண்றாரு, ஆண்டவர் நல்லவனுக்காக நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. வசனம் தெளிவா சொல்லுது, பாவியை அங்க சேர்க்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லுது. பரலோகத்துல பாவி கிடையாது. பாவி எங்க இருக்கிறான்? பாவம் செய்யறவன் எங்க இருக்கிறான்? பூமியில இருக்கிறான். அப்ப அவன் சேர்த்து வைக்கிறது எங்க வைக்கிறான்? பூமியில சேர்த்து வைக்கிறான். அப்ப இங்க அனுபவிக்க வேண்டியது எங்க அனுபவிக்க வேண்டி இருக்குது? பூமியில அனுபவிக்க வேண்டி இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? பூமியில அனுபவிக்க வேண்டியது இருக்குது பாருங்க. பூமியில தான் ஸ்டோர் அப் பண்ணி வச்சிருக்குது. பிரதர், இது அநியாயமா இல்லையா? எவனோ ஒருத்தன் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான், எனக்கு அதை பொழுத்தையும் தந்துட்டா எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்குன்னா கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. இது திருட்டு கிடையாது, இது கொள்ளை. யோ, என்னையா சொல்றது? ஏன் குழப்பிக்கிட்டு இருக்கிற? திருடுறது வேற, கொள்ளையடிக்கிறது வேறையா அப்படின்னா இல்ல பாருங்க. இட்ஸ் பிளண்டர். பிளண்டர்னு சொன்னா இது ராபின்ஹுட் கதை மாதிரி இதை கொண்டு போயிடக்கூடாது பாருங்க. இருக்கிறவங்கிட்ட எடுத்து இல்லாதவங்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு. ராபின்ஹுட் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஊருக்குள்ள போய் பணக்கார வீட்டெல்லாம் கொள்ளையடிச்சு நைட்டோட நைட்டா தெருவெல்லாம் அந்த காசை போட்டு போவார், ஏழைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இது அந்த மாதிரி திருட்டுத்தனம் கிடையாது. இது அந்த மாதிரி முள்ள மாதிரித்தனம் கிடையாது பாருங்க. இது நியாயமாய் நமக்கு சேர வேண்டிய சொத்து. பரலோக பிரஜையா இருக்கிற நமக்கு தேவன் சேர்த்து வைக்கிற ஒரு சொத்து பாருங்க. அதற்காக சிலரை நியமித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே அனுமார் செஞ்சு மலையை தூக்கிட்டு கொண்டு போய் வச்ச மாதிரி வைக்கல. எவ்வளவு அற்புதம் பண்றாரு. செங்கடலை பிளந்து விடுறாரு, கண்மலையில இருந்து தண்ணியை திறந்து விடுறாரு, காடைகள் அடிச்சு கொண்டு வர்ற தேவனுக்கு எதுக்கு இவ்வளவு அக்க போரு? அப்படியே அலேக்கா 20 லட்சம் தனத்தையும் தூக்கி கொண்டு போய் ஒரு மேகத்தை அனுப்பி அப்படியே லிப்ட் பண்ணி நேரா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் வச்சிட வேண்டியதுன்னு. ஏன் வைக்கல? ஏன் வைக்கணும்னா, இவன் அடிமத்தனத்துல இருக்கிறான் பாருங்க. இவனை அப்படியே கொண்டு போய் அங்க வச்சா கொஞ்ச நாள்ல அங்கேயும் போய் எல்லாத்தையும் வித்து அழிச்சு தின்றுவான். அவனுக்கு லாட்டரி டிக்கெட் விழுந்த மாதிரி. லாட்டரி டிக்கெட் விழுந்தவன் கதையெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா?
கொஞ்ச நாள்ல அதே இடத்துக்கு வந்துருவான். இளநீ விக்கிறவன் லாட்டரி டிக்கெட் அடிச்சிருக்கும். கரெக்ட்டா 5 வருஷம் கழிச்சு பாருங்க, அதே இடத்துல தலைவர் இளநீ கடை போட்டிருப்பாப்ல. இன்னும் கீழ தான் போயிருப்பாப்ளே தவிர மேல வந்திருக்க மாட்டாப்ல. ஏன்னா அவனுக்கு பணத்த கையாள தெரியாது. சரி. இப்ப இந்த 40 வருஷமா என்ன நடந்துட்டு இருந்தது அந்த ஊர்ல அப்படின்னு பார்த்தா, அடுத்து ஒரு சந்ததி வருது. அதுக்குள்ள அந்த 40 வருஷத்துல பாலும் தேனும் இன்னும் பெருகி இருக்கு பாருங்க. ஏன்னா இவனுக்கு பெருக்க வைக்கிறது எப்படின்னு தெரியல. இஸ்ரவேல் ஜனத்துக்கு எப்படி இதை பெருக பண்ணணும்னு தெரியல. அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு தேவன் கத்து கொடுத்திருக்கிறார். இவனுக்கு அந்த பெருக்கத்தின் அபிஷேகம் வர்றதுக்கு ஒரு தலைமுறை ஆயிட்டு பாருங்க. ஒரு தலைமுறை வந்து அதுக்கப்புறம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்குள்ள உள்ள நுழையுது. நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அந்த பெருக்கத்தோட அது ஆபரேட் ஆகுது பாருங்க. ஆமென். ஹalleluya. அப்போ இது இது வந்து தேவனுடைய நீதியா இருக்குது. அவன் சேர்த்து வைக்கிறதே இவனுக்காக தான் இருக்குது. ஏன்னா இவன் என்ன பண்றான்? இவ்வளவு நாள் பாடாப்பட்டிருக்கிறான் பாருங்க. இவ்வளவு நாள் பாடாப்பட்டிருக்கிறான். பிரதர் நீங்க சொல்றது ஓகே பிரதர். அவன் 400 வருஷம் பாடாப்பட்டான். ஆனா நான் பிறந்தே 40 வருஷம் கூட ஆகலையே. உங்களுக்கு வேற செட்டில்மெண்ட் புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு தலைமுறைகள் மிஸ் ஆனதும் உங்க கையில வரும். ஆமென். ஐயோ சிலர் மிஸ் பண்ணிட்டீங்களே. 400 வருஷம் இருந்தான்னா ஒரு மனுஷன் 400 வருஷம் வரைக்கும் அங்க வாழலையே. எத்தனையோ ஜெனரேஷன் தாண்டிருச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒட்டுமொத்தமா ஒரு நாள்ல திரும்ப கிடைக்கும் போது எப்படி கிடைக்குதுன்னா, பூர்வீகத்தாருடைய பெண்டிங் எல்லாம் சேர்த்து அவன் கையில கிடைக்குது. நான் உங்களுக்கு ப்ராபசி பண்றேன். இன்றைக்கு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர் உங்க வாழ்க்கையில தேவன் செய்ய போகும்போது, இது வந்து நீங்க இழந்தது மட்டும் இல்ல, உங்க மூதாதையர்கள் இழந்தது. நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியவைகள் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவங்களும் அடிமைத்தனத்துல இருந்திருக்கலாம். அவங்களுக்கு முந்தின ஜெனரேஷனும் அடிமைத்தனத்துல இருந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய எல்லாம் சேர்த்து உங்க கையில கிடைக்க போகுது. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆமென். இருந்து ஹalleluya. எனக்கு உண்டானது ஹalleluya. கிடைச்சாலே எனக்கு கோடீஸ்வரன் பிரதர் அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு மட்டும் இல்ல, நீ பிறந்த நாளுக்கு முன்பதா, இன்னும் உன் தகப்பன் பிறக்கிறதுக்கு முன்பதா, இன்னும் உன்னுடைய தாத்தா, பூட்டன், பூட்டி, பரம்பரை எல்லாம் பிறப்பதற்கு முன்பதா என்ன வேணுமோ அது எல்லாம் சேர்த்து உன் கையில கிடைக்க போகுது. ஹalleluya. ஆமென். அதை நீ தாங்குவியான்னு மட்டும் பாத்துக்கோ. அந்த டிரான்ஸ்பரை உன்னால தாங்க முடியுமான்னு மட்டும் பாத்துக்கோ. சிலது தாங்க முடியாததுனாலதான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. எப்பா விரும்புப்பா, 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 விரும்புப்பா அப்படின்னு. இல்லன்னா டைரக்டா கொண்டு போய் வச்ச மாதிரி கொஞ்ச நாள்ல மண்ணெளி போட்டுரும். புரியுதா? 1 கோடி ரூபாய்க்கு உன்ட்ட ஒரு திட்டமே இல்ல அப்படின்னு சொன்னா 1 கோடி ரூபாய் கையில கொடுத்தா நீ என்ன செய்வ? 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீட வாங்குவ. 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்குவ. 20 லட்சத்தை பேங்க்ல போடுவ. 10 லட்சத்தை கண்டிப்பா ஏமாறுவ. அந்த ஏமாந்த காசுக்காக 20 லட்சம் எஃப்டியை மறுபடியும் எடுப்ப. அது அடைக்க முடியலன்னு மறுபடியும் வீட்டை விப்ப, மறுபடியும் காரை விப்ப. மறுபடியும் சீரோட வந்திருப்ப. நான் இயல்பா பேசுறேனா? நேச்சுரலா பேசுறேன், நான் கரெக்டா பேசுறேன். எப்ப நான் சரியா தானே பேசுறேன்? கையை பிடிச்சி இழுத்தியாப்பா? எப்ப நான் சரியா பாருங்க, ஹேண்டில் பண்ண தெரியணும் பாருங்க. 1 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாய் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். உன்ட்ட ஒரு திட்டம் இருக்கணும். ஆமென். ஒரு பக்கா பிளான் இருக்கணும். ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்ய போறேன். என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. பிளான் சொல்லுங்க. எல்லாரும் பிளான் வேணும் ஆண்டவரே. பிளான் வேணும். காசு காசு கேளுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவரே முதல்ல எனக்கு ஒரு பிளான் கொடுங்க டாடி. நான் ஐஸ்வர்யவானா வாழணும். ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுது. நான் அதுல எந்த மாற்றமும் சொல்லல டாடி. நான் ஐஸ்வர்யவானா வாழணும். எனக்கு பிளான் வேணும். ஐ நீட் அ பிளான். ஐ நீட் அ பிளான். எனக்கு சில திட்ட வரையறைகள் சொல்லுங்க. சில சில அழைப்புகளை எனக்கு தாங்க. அதற்காக எனக்கு பணம் வரட்டும். ஆமென். மணி வித் தி மிஷன். மணி வித் தி விஷன். அந்த மிஷன்ல ரொம்ப முக்கியமானது நீ நல்லா உடுத்தணும். நீ நல்லா சாப்பிடணும். நீ பிளண்டியா இருக்கணும். அந்த மிஷன்ல ஒரு பகுதி அது இருக்கு. அந்த அந்த மிஷன்ல, அந்த பெரிய மிஷன்ல இது சாதாரணமான நீ நல்லா உடுத்தணும், நல்ல வாகனங்களை போகணும், நீ நல்ல வீடுகளை கட்டி குடியிருக்கணும், கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு எல்லாம் உனக்கு சொந்தமா இருக்கணுங்கிறது அவ்வளவு பெரிய மிஷன்ல அது ஒரு சின்ன பார்ட். சரியா? ஆமா, சின்ன கமிஷன் அது உனக்கு. 2% கமிஷன் நீ எடுத்துக்கோ அப்படிங்குது பாருங்க. சில டீலிங் முடிக்கும் போது சொல்றாங்க 2% கமிஷன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நீ அதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அர்த்தம். போர் அடிக்கிற மாட்டினுடைய வாயை கெட்டாத அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன்? அதனால என்னடா ஆயிர போகுது? போர் அடிக்கிற மாடுன்னு உங்களுக்கு தெரியுதா? மாட்டு வச்சு போர் அடிப்பாங்க. முன்னாடி நான் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் பார்த்துருக்கிறேன்.
ஆனா இப்பவுமே அப்படி எங்கேயுமே பார்த்ததில்ல. டிராக்டர் உள்ள விடுதான் டபட படபடன்னு வெளியில வந்துருது பாருங்க. முன்னாடி மாடை வச்சு அப்படி சுத்துவாங்க பாருங்க. சுத்தும் போது மாட்டினுடைய வாயை கட்டிடுவாங்க. ஏன்னா அது வந்து புல்ல சவைச்சு என்ன பண்ணும், நெல்மணியும் சேர்த்து சவைச்சிரும் அப்படின்ட்டு அப்படி பண்ணுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி செய்யாத, சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிறாரு. தேன் சுப்பிய கொண்டு வரவன் என்ன பண்ணுவான், கையில பட்டத வாயில சப்பிக்கிடுவான், அதை தடுக்காத அப்படிங்கிறாரு. நான் சொல்லட்டா, நீ ராஜா மாதிரி வாழ்றதெல்லாம் தேன் சுப்பிய தொட்டு நக்கிற மாதிரிதான். அவ்வளவுதான், சின்ன பகுதி தான். ஆனா பெரிய விஷன் இருக்குது, பெரிய மிஷன் இருக்குது. ஐயோ, எனக்கு சொல்லும் போதே வேற மாதிரி ஆகுதே. சொல்லும் போதே வேற மாதிரி ஆகுது. பெரிய மிஷன் இருக்குது. உங்களை குறித்தும் என்ன குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் ஆழ பெரியது. அதுல நான் ஐஸ்வர்யவானா இருப்பது என்பது ரொம்ப சிறுசு பாருங்க. அது பேசிக். அது ரொம்ப சிறுசு, ரொம்ப சிறுசு, ரொம்ப சிறுசு. போர் அடிக்கிற மாட்டினுடைய வாயில சிக்கிற மாதிரிதான் நம்முடைய ஐஸ்வர்யங்கள்லாம். அவருடைய ப்ராஜெக்ட்ல ஒரு பணியில இருக்கிறோம், அவருடைய ப்ராஜெக்ட்ல ஒரு அம்பாசிடரா இருக்கிறோம், அவருடைய ப்ராஜெக்ட்ல ஒரு பிரதிநிதியா இருக்கிறோம், அவருடைய ப்ராஜெக்ட்ல நம்ம முக்கியமான ஒரு வேலைக்காரனா இருக்கிறோம் பாருங்க. அவருடைய ப்ராஜெக்ட்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நபரா இருக்கிறோம். நம்முடைய போக்குவரத்துக்கு எப்படி செலவு பண்றோமோ அந்த மாதிரிதான் நாம ரிச்சா போய் இருக்கிறது அவருடைய டீலா இருக்கு. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒருத்தனை பார்க்க போகும்போது நீ பிஞ்ச செருப்பு போட்டுக்கிட்டு அவசரம் போட்டுட்டு போனா எப்படி இருக்கும் இல்லையா? அதுக்குன்னு சில காஸ்டியூம்ஸ் இருக்கு, அதை போட்டுதான் நீ போகணும். அதற்குன்னு சில மென்டாலிட்டி இருக்குது. அதைதான் தேவன் கத்து கொடுக்கிறார். அதுதான் தேவன் கத்து கொடுக்கிறாரு. அப்படி இருடா அப்படிங்கிறார். சஞ்சய் ராமசாமி அப்படின்னு சொல்லும் பொழுது ஹலோ அப்படின்னு போய் கையை கொடுத்தா கண்டுபிடிச்சிருவான்டா நீ சஞ்சய் ராமசாமியே இல்ல. இந்த வெளிப்பாடெல்லாம் ஒரு சிலருக்கு தான் புரியும். சில கஜினி முகம் அதுக்கு தான் அதெல்லாம் புரியும். எனக்கு தெரியும். உன் நட உட்ட பாவனை எல்லாவற்றிலையும் அந்த ஐஸ்வர்யம் தெரியணும் பாருங்க. ரிச் பீப்புளுடைய மென்டாலிட்டியும், ரிச் பீப்புளுடைய ஆட்டிடியூடும், ரிச் பீப்புளுடைய நடத்தைகளும் உன்ட்ட வேணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ஏன் ஆசைப்படுறாரு? ஏன்னா அவரே ஐஸ்வர்ய சம்பந்தர். இறக்கம் காட்டுறாரு. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன்கிறதுனால சித்தரிப்பு முழுக்க வந்து அவர் சகதியிலேயே புரண்டு எழுந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க பாருங்க. மாட்டு தொழுவத்துல பிறந்தனாருப்பா, ஒத்துக்கிடுங்க ஐயா, மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாரு அப்படிங்கிறதுனால அவர் சாணியிலேயே புரண்டு சாணியிலேயே வளர்ந்தாருன்னு நினைச்சிட கூடாது பாருங்க. தங்களான் மாதிரியே வாழ்ந்து தங்களான் மாதிரியே காஸ்டியூம்ல சுத்துனாருன்னு நிறைய தப்பா நிறைய தங்களானுக்கு அவர் சுவிசேஷம் சொன்னாரு. நிறைய தங்களானுடைய வாழ்க்கையில என்ட்ரி கொடுத்தாரு. ஆனா அவர் தங்களானெல்லாம் போகல. அவர் ஒரு தங்க மகனாய் போனாரு. சரியா? இதுவுமே ஒரு சிலருக்கு தான் புரியும் பாருங்களேன், எல்லாருக்கும் புரியாது. சொல்லுங்க பார்க்கலாம், கொள்ளடிக்க போறேன். இது நீதி பாருங்க, இது நீதி பாருங்க. ஏன்னா ஏன் இந்த நீதி கிடைக்கிறதுக்கு டிலே ஆகுதுன்னா அதோடைய மெச்சூரிட்டி நம்மளுக்கு வேணும். அதை கையாள நம்மளுக்கு தெரியணும் பாருங்க. அப்படின்னாதான் அது விளைஞ்சு நிக்கவும் நம்ம போகவும் அது அறுவடையாகவும் கரெக்டா இருக்கு. ஓகேயா? சோ ஏன் உங்க வாழ்க்கையில இந்த தாமதம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை நீங்க இது வரைக்கும் கேட்கல. இது வரைக்கும் அது டிலே ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானம் உங்களுக்கு இல்ல. மேபி அதனால கூட தாமதமா இருக்கலாம். ஆனா என்ன சொல்றேன், இனி அந்த தாமதம் கூட உங்க வாழ்க்கையில இல்லாமல் போகும். ஏன்னா இன்னைக்கு காதுல கேட்டுட்டீங்களே, இப்பதான் நீங்க வேண்டுதலே பண்ணிட்டீங்களே, ஆண்டவரே அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஞானத்தை தாங்க, எனக்கு ப்ராஜெக்ட் தாங்க, எனக்கு பிளான தாங்க, நீங்க கேட்டுட்டீங்களே. கேட்டா கொடுக்காம அவர் இருக்க மாட்டாரே. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மணி வித் தி மிஷன். மை மணி இஸ் கமிங். மணி வித் தி மிஷன். மை மணி இஸ் கமிங். Glory to be the living God. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையில ஒரு காரியம் நடக்குது. யாத்திராகமம் 12. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கினார்கள். இல்ல சொல்லுங்க, கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நல்ல கரங்களை தட்டி விசில் அடிச்சோ, ஆமா ஊனு கத்தியோ நல்ல தேவனை மகிமைப்படுத்தி அந்நிய பாஷைகளில் அவரை உயர்த்தி
இவ்விதமாய் கேட்டதை கொடுத்தார்கள். பாருங்க, சவுண்ட் வேவ் தான். ஆஸ்க், சவுண்ட் வேவ் கேட்ட. ஏங்க உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே, வீட்டுல உட்காரு, கொண்டு வந்து தாரேன். இல்லப்பா, சில டெக்னாலஜி இருக்குது, அத சொல்லு, கொண்டு வருவாங்க பாருங்க. கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அதுல ஒரு வார்த்தையை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். இல்ல சொல்லுங்க, மோசேயினுடைய வார்த்தையின்படி, மோசே சொல்லி இருந்தபடி. அப்ப மோசே சொல்லி இருந்தபடின்னா, மோசேக்கு இது ஆல்ரெடி எங்கேயோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்குது இல்லையா? ஆல்ரெடி எங்கேயோ ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மோசேட்ட அதை பத்தி பேசி இருக்கிறாரு. இது மோசே சொல்லிட்டாரு அப்படின்னா, மோசே எப்படி சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு கொள்ளை நடக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. நான் சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெல்த் டிரான்ஸ்ஃபருக்கு பின்னாடி ஜவஹர் இல்ல. ஜவஹர் சொல்றாரு, அதை இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஆனா மோசேக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தது மாதிரி இன்றைக்கு ஜவஹருக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார். சரியா? ஆமா. இந்த கொள்ளையை பத்தி உங்களோட பேசிக்கொள்ளும் போது, இந்த வெல்த் டிரான்ஸ்பரை பத்தி மோசே எப்படி அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினாரோ, இந்த வெல்த் டிரான்ஸ்பர் உண்டாகும்னு எப்படி சொல்லிட்டு இருந்தாரோ, அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறேன். வெல்த் டிரான்ஸ்பர் உண்டாகும் இப்படின்னு சொன்னா, ஏதோ என்னுடைய சுய பலத்திலேயோ என்னுடைய சுய சித்தத்திலேயோ இதை நான் செய்யல. அன்றைக்கு மோசேக்கு பின்னாடி எப்படி தேவன் ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரோ, இன்றைக்கு சிமிலர்லி தி சேம் திங் வில் ஹேப்பன் டுடே. ஆமென். அதே மாதிரியான அதற்கு ஒத்த ஒரு காரியத்தை இன்றைக்கும் தேவன் செய்கிறார். ஆமென். எங்க சொன்னாரு? யாத்திராகமம் 3 பாருங்க, 3:20. Thank you Holy Spirit. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின்பு அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்கள் எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். சொல்லுங்க, எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நான் சொல்றேன், இது 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 வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை பாருங்க. மோசே இன்ஸ்ட்ரக்ட் பண்றான். நீ வீட்டை விட்டு கிளம்பும் போதும் சரி, நீ வீட்டுக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போதும் சரி, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல இருந்து கிளம்பும் போதும் சரி, இதை அறிக்கை பண்ணு. அது என்ன? நான் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஹல்லேலூயா. I prophesy over you. இந்த மீட்டிங்ல நான் சொல்றேன், நீங்க வெறுமையாய் போவதில்லை. இந்த மீட்டிங் இல்ல, ஒவ்வொரு நாளும் இது உங்களுடைய வார்த்தையா இருக்க போது. மணி இஸ் கம்மிங். ஏமே, அதுதான் ஷார்ட் ஃபார்ம். வெறுமையா போகலன்னா என்னதை கொண்டு போவ? வெறுமையா போகல, என்னதை கொண்டு போவ? ஆவியின் நிறைவை கொண்டு போறியோ? ஆவியின் நிறைவை நீ கொண்டு போனா கூட ஆவியின் நிறைவும் உங்க வீட்டுல இருக்கிற பருப்பை நிரப்பணும். ஆவி நிறைவு எண்ணெய் பாத்திரத்துல எண்ணெயை நிரப்பணும் இல்லையா? ஆவிய நிறைவு அரிசியை நிரப்பணும், எண்ணெயை நிரப்பணும். இல்லைன்னா போடா விளக்கெண்ணங்கிற சத்தம் வெளியில வரும். நான் ஆவியில் நிறைந்திருக்கிறேன் விளக்கெண்ணெய் அப்படின்றாங்க, பெரிய பருப்பு அப்படின்றாங்க. ஏன்னா இல்லாத சொல்லுவாங்கல்ல, பருப்பு இல்ல, அரிசி இல்ல, விளக்கெண்ணெய் இல்லைங்கிறத சொல்ல வேண்டியது இருக்குல்ல. நீ பேசாம ஆவியின் நிறைவை கொண்டு வந்திருக்கேன்னா, நான் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு வந்திருக்கேன்பா. ஐயா, என்னத்தை கொண்டு வந்திரு? சந்தோஷத்தை கொண்டு வந்தியா? அப்படியே அந்த டஸ்ட்பின்ல போடு அப்படின்றாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, நான் எகிப்தில இருந்து உன்னை புறப்பட பண்ணுவேன், உன்னை வெறுங்கையா அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் அற்புத அடையாளங்கள் செய்வேன், உன்னை நான் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அப்ப எதையோ ஒண்ணு கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. மெட்டீரியல் திங்ஸை கொண்டு போவேன்னா ஆண்டவர் சொல்றாரு. சரியா? இத புதிய உடன்படிக்கையில நீங்க ஆவியின் கண்ணோட்டத்துல பார்க்கணும் பிரதர். அது அந்த காலகட்டத்துல பிரதர், பழைய உடன்படிக்கையில பிரதர். அதனால பிரதர் அவங்க பொண்ணு வெள்ளி பிரதர். புதிய உடன்படிக்கையில அந்த ஆவியின் கண்ணோட்டத்துல, ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதம் மாம்சத்துக்கு வரலன்னா அதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. சரியா? ஆவியின் நிறைவு எதற்கு? மாம்சமாக்கப்படுதலுக்கு தான் ஆவியின் நிறைவே. அது இல்லாம பிறவ என்ன பண்றது? அதை வச்சு நீங்க சொல்லுங்க. நிறைய வசனங்கள் எல்லாம் அடுத்த நாட்கள்ல, சில கான்ட்ரவர்சியான வசனங்கள் எல்லாம் உங்களோட நான் பேச போறேன். அதிக பொக்கிஷங்களை நீங்க பூமியில சேர்க்காதீங்கன்னு அவர் ஏன் சொன்னாரு? அன்னன்னைக்கு உள்ள அப்பத்தை நீ பெற்றுக்கோன்னு ஏன் சொன்னாரு? அது என்ன கான்டெஸ்ட்ல சொன்னாரு? எதற்காக அது சொல்லப்பட்டது? எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமா நான் பேச போறேன். சரியா? சோ
டீப்பா நம்ம போக போறோம். நீச்சலாலம் போக போறோம். ஐஸ்வர்யத்துல திளைக்க போறோம். ஐஸ்வர்யத்தினால நிரம்ப போறோம். ஐஸ்வர்யத்தை ஆள போறோம். ஐஸ்வர்யத்தை கையாள போறோம். ஐஸ்வர்யத்தை பயன்படுத்த போறோம். ஆமென். சோ நான் இப்போ தீர்க்கதரிசி மறுபடியும் சொல்றேன். நீங்கள் வெறுங்கையாய் போவதில்லை. நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாளர்களிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான். நான் இந்த வஸ்திரத்தை பத்தி ஒரு நாள் நான் பேசுறேன். சரியா? ஒரு பழைய மெசேஜ் நீங்க அது இருக்கும் யூடியூப்ல. ஏதோ ஒரு நியூ இயருக்கு பேசணும் நல்லா ஞாபகம். வஸ்திரத்தை பத்தி நான் பேசும்போது மோர் இம்பார்ட்டன்ட், உங்களுடைய அப்பியரன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரியா? உங்களுடைய ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா தோணான்னு இருக்கக்கூடாது. வஸ்திரம் ஸ்டாண்டர்ட் அப்படின்லாம் சரியில்லை. நான் பேசணும் எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்க அதை கேட்கலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. நான் சொல்லல, மோசே சொல்லியிருக்கான், நீ பிரமாணத்தை பேசுறதா இருந்தா கூட, நீ பிரமாணவாதியா இருந்தா கூட இதை நீ கனப்படுத்தி ஆகணும். குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் எல்லாரும் சொல்லுங்க, குமாரருக்கும் குமாரத்திக்கும் பிள்ளைகள் திருமணத்திற்காக, நகைகளுக்காக, கல்யாண செலவுக்காக நீங்க காத்திருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் உங்க வாழ்க்கையில் உண்டாகும். ஆமென். மோராபாஷா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, உங்க பிள்ளைகளுடைய தலைமுறையினுடைய காரியங்களுக்காக, படிப்புக்காக நீங்க கடன் வாங்குவதில்லை. ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் உண்டாகும். சாதாரணமான ஒரு விஷயம் பாருங்க. எப்படி ஒரு உயர் குலத்துல இருக்கிற ஒரு ஆட்கள்கிட்ட நீங்க போய் முன்னாடி எல்லாம் இது உண்டு. நிறைய ஜாதி பேரை நான் குறிப்பிட விரும்பல. புரிஞ்சுக்கோங்க. பீப்புள் ஆர் மெச்சூர்டு. ஹை லெவல்ல இருக்கிற ஜாதிகாரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில லோ லெவல்ல இருக்கிற கேட்டகரி பீப்புளை என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே நடையத்த மாட்டாங்க. வாசல்லே நிக்கணும். அவங்களுக்கு தனி டம்ளர் கொடுக்கறது, தனியா செம்பு கொடுக்கறது, வீட்டுக்கு பின்னாடி கூடி வான்னு சொல்றது, இப்படிலாம் இருக்கும் பாருங்க. இப்ப எகிப்தியை பொறுத்த வரைக்கும் அடிமை கிட்டத்தட்ட அப்படிதான். அதற்கும் கீழே அடிமை பாருங்க. இவன் போய் அவன் வீட்டுக்குள்ள தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாது. அவன் வீட்டுல தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாது. அவன் வீட்டுல போய் சாப்பிட கூட முடியாது பாருங்க. தெருவுல சோறு போட்ட மாதிரிதான் சோறு போடணும். அவங்களுக்கு தனி தட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அடிமை பாருங்க. இவன் போய் ஏமா தங்கத்தை கொடுனா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ண முடியுதா உங்களால? இந்த சூழல்ல நான் உங்களை பார்த்து மணி இஸ் கம்மிங்னு சொல்றதுக்கான அர்த்தம் புரியுதா? எப்ப சான்ஸே கிடையாதுயா. இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறவன், அந்த அவனை ஆளுமை பண்ணிட்டு இருக்கிறவன் வீட்டை கதவை தட்டி தங்கத்தை கொடு அப்படின்னா எப்படி இருக்கும்? தண்ணி கேட்டாலே அடி விழுந்துரும். நல்ல சாப்பாடு கொடுனாலே அடி விழுந்துரும். அங்க வெள்ளரி பூண்டு இலவசமாக கிடைக்கிற மச்சங்களை வச்சு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். மீனை வச்சு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நல்ல சாப்பாடு கூட கேட்க முடியாது. வேலைக்கு 9 மணி நேரம் வேலையை 14 மணி நேரமா மாத்துறான். நீயே போய் வயல்ல போய் அறுப்பு வந்துட்டு வா, நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்க, அதனாலதான் இப்படிலாம் உனக்கு பேச தோணுது, அதனாலதான் இப்படிலாம் இருக்க தோணுது, நல்ல கடினமா உழ அப்படிங்கிறான். வீட்டுக்கு அனுப்ப மாட்டுங்க ஆட்களை. அப்படிப்பட்டவன்ட்ட போய் இப்போ ஜொல்லு கேட்டா என்ன ஆகும் பாருங்க. உரிச்சுக்கும் ஆற இல்லையா? அப்படிலாம் கேட்க முடியாது அவ்வளவு ஈஸியில. ஆனா வேதம் சொல்லுது, இப்போ உன் சிச்சுவேஷன் அப்படி இருக்குதா? யார்கிட்டயுமே பேச முடியல பிரதர், எங்கேயுமே பேச முடியல, பயமா இருக்குது. ஸ்பிரிச்சுவலி அத்தாரிட்டியை கையில எடுங்க. த மணி இஸ் கம்மிங். அவங்க எப்படி வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் தா என்று சொன்னார்களோ, இன்றைக்கு நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மை மணி இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லும் பொழுது எகிப்தியரை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்குது பாருங்க. வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஐயோ, வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்கினார்கள். அவர்களும் கொடுத்தார்கள். இவ்விதமாய் கொள்ளையிட்டார்கள். தன் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் அவைகளை போட்டு விட்டார்கள். நிறைய பேர் இதை கொண்டு வருவாங்க. அது கொஞ்ச நாள்ல அவங்க ஆலயம் கட்டினாங்க, அதுக்காக தான் தங்கம். அது வரைக்கும் கையில கால போட்டிருந்தால, போடட்டுமா, உனக்கு என்ன பிரச்சனை? அது வரைக்கும் பிள்ளைகளு கையில கால போட்டிருந்ததுல போட்டுக்கிட்டு உனக்கு என்ன பிரச்சனை? ஆலயம்னு வரும்போது கழட்டி கொடுப்போம், மறுபடியும் கொள்ளையடிப்போம், மறுபடியும் போடுவோம், மறுபடியும் கழட்டி கொடுப்போம். இப்ப கழட்டி கொடுக்கிறது வைக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல. முதல்ல போடு, முதல்ல கழுத்துல கையில போடு, அது மேட்ரு. சரியா? அங்க இருந்தா ஆரம்பிக்குது. எடுத்த உடனே கழட்டி விடு கழட்டி விடு கழட்டி விடுன்னா
அரே மஸ்த இப்படி பண்ணி இருக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லிதான் வரும். என்னத்தையாவது பேசுறது பாருங்க. முதல்ல கல்வி விடு. முதல்ல சேர்க்கட்டும். சரியா? முதல்ல சேர்க்கட்டும். முதல்ல பிள்ளைகளுக்கு போடட்டும். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசட்டும். அதுக்கப்புறம் அதை செய்யட்டும். முதல்ல போடட்டும். முதல்ல அனுபவிக்கட்டும். ஆமென். ஹalleluya. பாருங்க எப்படி நடக்குது இது, இந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர். இன்னைக்கு நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் அங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் பெரிய டிஃபரெண்டே இல்ல பாருங்க. நின்னு பேசுறாங்க, குடு அப்படிங்கிறாங்க, கமிங் அப்படிங்கிறாங்க, கோல்ட் கமிங், சில்வர் கமிங், நியூ Dresses கமிங் அப்படிங்கிறாங்க பாருங்க. வந்துருது. கர்த்தர் தயவை உண்டு பண்ணுகிறார். நான் சொல்றேன், இந்த வெல்த் டிரான்ஸ்ஃபருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாயாஜால, மாயம் இல்ல, மந்திரம் எல்லாம் இல்ல பாருங்க. ஆமா, மாயம் மந்திரம்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். ஒரு மாஸ்டர் பிளானோட இருக்கிறார். ஆமென். ஐயோ, உங்களுக்கு புரியுதா? இதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க பாருங்க. இந்த சவுண்ட் வேவ்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணும் பொழுது இதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க? ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. முதல்ல சொன்னேன், கர்த்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் பெஸ்டா உடுத்துறதுலயோ, நான் பெஸ்ட் கார்ல போறதையோ, பெஸ்ட் வீடு கட்டுறதுலயோ, நான் நல்லா வாழ்றதுக்கோ கர்த்தரு ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க. ஆமென். இது கர்த்தர் யாருங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. நான் பெருக்கத்துல இருந்தா கர்த்தர் யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியுது. நான் பிராஸ்பரா இருந்தா கர்த்தர் யார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியுது பாருங்க. சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மில் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர் ஒருவரே. எவ்வளவு பக்காவான பெண்டிகாஸ்டுக்காரன் தான் எழுதியிருக்காங்க. என்ன எப்படி சொல்றது? பாரம் சுமத்தினாலும் நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவரே அப்படின்னா, குழந்தைங்கிட்டு தொட்டிலையும் ஆற்றவர் அப்படின்லாம் வருது. நல்ல வாசிச்சு பாத்தீங்களா? நல்ல பாருங்க. பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. எதுக்கு பாரம் சுமத்தணும், எதுக்கு ரட்சிக்கணும்? இங்கிலீஷ்ல பாருங்க. சமயத்துல நம்மளுக்கு இங்கிலீஷ் பிடிக்குது, ஹிந்தி எப்படின்னு தெரியல. இங்கிலீஷ் எனக்கு பிடிக்குது. ஓஹோ, மும்மொழி கொள்கைய எதிர்த்து நிக்கலாம் அப்படிங்களா? மும்மொழி இல்லைங்க, 10 மொழி கூட வரட்டும். ஆனா அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வரட்டும். சரியா? 1 மொழியாவது 8 மொழியாவது என்ன மொழியும் வரட்டும். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அத ஒரு பிரயோஜனம் இல்லாம இன்னைக்கு நான் ஜாப்பனீஸ் படிச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா? சரி, அது அப்புறம் பேசுவோம். சங்கீதம் 68:19. Blessed be the Lord who daily loadeth us with benefits. எல்லாரும் சொல்லுங்க, daily loadeth us with benefits. இப்படிதாங்க வந்திருக்குது. அதுக்கப்புறம் சேலான்னு போட்டிருக்கு. Blessed the Lord who daily loads us with benefit, the God of our salvation. எப்ப எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாருங்களேன் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும். இது எப்படி வந்திருக்குது? டெய்லி பெனிஃபிட்ஸ்னால லோடு ஏத்துறாங்க. டெய்லி பெனிஃபிட்ஸ்னால இவர் நம் மீது பாரம்னு வந்த உடனே, பாரம் சுமத்தினாலும் வந்த உடனே என்ன ஆறாங்க? பாரம் சுமத்துறதுனாலே கஷ்டமான எதையோ மேல ஏத்தி விடுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இவர் எப்படி ஏத்துறாரா? நன்மையினால். என்ன சொல்லுங்க? நன்மையினால் பாரம் ஏற்றுகிறவர். சேலான்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு செகண்ட்ல இருந்து நல்ல கவனி அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் சேலா. நான் என்னுடைய மெசேஜ்ல நிறைய சேலா போடுறேங்க. நான் உங்களுக்கு அது தெரியல. சரியா? சேலானா என்ன? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்ல கவனி. அதுல ஒரு வாவ் மூமெண்ட் ஒண்ணு இருக்குது. டெய்லி பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி அவர் நன்மையினால பெனிஃபிட்ஸ்னால லோட் பண்ணுகிற தேவனா இருக்கிறார் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஐஸ்வர்யவான்களுக்கு கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அதே பைபிள் தான் உங்க கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? நீங்க யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. யாரையும் பிளேம் பண்ண முடியாது. இங்க என்ன பிரச்சனைனா அதை குறித்ததான ரெவலேஷன் தான் பிரச்சனையா இருக்குது பாருங்க. அத பத்தி பேசாம இருந்ததுதான் பிரச்சனையா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், வெல்த்ங்கிறது இட்ஸ் மேட்டர் ஆஃப் சாய்ஸ். சரியா? பிரதர், நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அது இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் இடத்துல வேற சாய்ஸே இல்ல. கர்த்தர் இடத்துல என்ன சொல்லுங்க? கர்த்தர் இடத்துல வேற சாய்ஸே இல்ல. அவர் கையை நீட்டுனா 2ல 1 தொடுன்னு தான் சொல்ல மாட்டாரு. ஒரு விரல நீட்டிதான் தொடுன்னு சொல்றாரு. நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும் அப்படின்னு கையை நீட்டுறாரு. இப்போ ஓன் சாய்ஸ். வெல்த் இஸ் a matter of சாய்ஸ் பாருங்க. இதை இப்ப நீ தொடலாம், தொடாமலும் இருக்கலாம். நீ தொடலாம், தொடாமலும் இருக்கலாம். எனக்கு வேணும்
இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உனக்கு இருக்குது. தேவன் வலுக்கட்டாயமா திணிக்கிற தேவன் அல்ல. அதனாலதான் எந்த திணிப்புக்கும் நாம் எதிரானவர்கள். தேவனே வாழ்க்கையில ஒரு விஷயத்தை திணிக்க முடியாதுப்பா. அவரே சாய்ஸ் தான் கொடுக்கிறாரு. நீ ஐஸ்வர்யவானா இருக்கலாம், வேண்டானா வேண்டானு நீ சொல்லலாம். அந்த சுதந்திரம் உனக்கு இருக்குது. ஏன் என் ஆண்டவர் எனக்கு ஜென்டில் காடா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் நன்மையே ஆனாலும் என்னை வலுக்கட்டாயமா பிடிச்சு என் வாயில திணிக்கிறது இல்ல. வலுக்கட்டாயமா பிடிச்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணி அப்படி பண்றது இல்ல பாருங்க. அவர் என்ன பண்றாரு? சாய்ஸ் கொடுக்கிறார். சாய்ஸ் கொடுக்கிறார். ஆமென். Glory to the living God. சோ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது முக்கியம். born again இருக்கிற நீங்க போராட ஒரு வாழ்க்கை வாழ்றது இன்ஜஸ்டிஸ். ஆனா இப்ப சாய்ஸ் உங்ககிட்ட வருது. இந்த ஐஸ்வர்யம் எனக்கு வேணும் வேண்டாங்கிறத நீங்க சொல்லலாம். இந்த வெல்த் டிரான்ஸ்ஃபர் என் வாழ்க்கையில நடக்கட்டும் இல்ல நடக்க வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம் பாருங்க. நீதிமொழிகள் 29:13 இதை மட்டும் வாசி நான் முடிக்கிறேன். நிறைய குழப்படியான வசனங்கள் நான் சொன்னேன் இல்லையா? அதுல இந்த சங்கீதம் 69:1 அதனாலதான் அதை வாசிட்டேன். நீதிமொழிகள் 29:13 தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை சந்திக்கிறார்கள். அவ்விருவருடைய கண்களுக்கும் தேவன் வெளிச்சம் கொடுக்கிறார். சொல்லுங்க, தேவன் வெளிச்சம் கொடுக்கிறார். A poor person and a oppressor have this in common. The Lord gives both of them sight அப்படின்னு வந்திருக்குது. ரெண்டு பேருக்குமே வெளிச்சத்தை அவர் கொடுக்கிறார். ரெண்டு பேருக்குமே அவரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆனா எடுத்துக்கிடுறதும் அவங்க கையில இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, எடுத்துக்கிடுறதும் அவர் கையில இருக்கு. பாருங்க, மத்தேயு 5:45 இப்படி சொல்லுது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழைய வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, நல்லோர் மேலையும் தீயோர் மேலையும் மழையை வர்ஷிக்க. அவர் இடத்துல எந்த பாரபட்சமும் இல்ல. அவர் கொடுக்கிறார். வேணுமா வேண்டாமாங்கிறத நீ சூஸ் பண்ணணும். எத்தனை பேர் ஐஸ்வர்யத்தை சூஸ் பண்றீங்க? நல்ல ராஜரீக ஆசாரிய வாழ்க்கையை எத்தனை பேர் சூஸ் பண்றீங்க? ஞானமுள்ள சிறந்த வாழ்க்கைய எத்தனை பேர் சூஸ் பண்றீங்க? ஆமென். people are rich. இது இன்னும் முடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. தொடர்ந்து பயணிப்போம். இப்போதைக்கு இது வரைக்கும் அப்படியே நிக்கட்டும். அடுத்த இதுல இதே வெல்த் டிரான்ஸ்ஃபர் நான் மறுபடியும் கண்டினியூ பண்ண போறேன். இன்னும் நிறைய வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, பொண்ணும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது. என்ன பிரதர், கர்த்தருடையது இல்லையா? அப்பம் பேர் தெரியாம இருக்காத. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வ வல்லமை உள்ள தேவன் என் அப்பா. என் பிள்ளை என் வீடுன்னு சொல்லும் இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லும்? எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும். கல்யாணம் முடிஞ்சு போனவங்க தான் அப்படி சொல்லுவாங்க, எங்க அப்பா வீடு. நீ கல்யாணம் முடிச்சு போகல, நீ கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிற. அவர் உனக்கு மணவாளனா இருக்கிறார். இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம்னா அவரே அப்பாவும் இருக்கிறார், அவரே மணவாளனாவும் இருக்கிறார். ஆமென். அவரே அப்பாவும் இருக்கிறார், அவரே மணவாளனும் இருக்கிறார் பாருங்க. நீங்க அப்பா வீடுன்னு சொல்லலாம், என் வீடுன்னு சொல்லலாம், அது உங்க சாய்ஸ். ஆனா நான் எனக்கு என்ன தெரியுமா ஆசையா இருக்கும், என் பிள்ளை அது உரிமை கொண்டாடணும், என் வீடு அப்படின்னு சொல்லணும். அதுலதான் சந்தோஷமே இருக்குது பாருங்க. அப்போ எங்க அப்பா வீட்டுல இருக்கிறதெல்லாம் ஏங்குள்ளது. புரியுதா? எல்லாரும் சொல்லுங்க, வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது. பயங்கரமான ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் இந்த நாள்ல உங்களுக்கு உண்டாக போகுது. கடனற்ற வாழ்க்கை என்னுடையது. கம் ஆன், டிக்ளேர் இட் வித் மீ. ஆமென். நான் ஒரு சர்ச்ல பேசும்போது இப்படி சொன்னேன், பிரசன்ஸ் இறங்கி இருக்குதுன்னா பி சீரியஸ் ஆயிரும். பிரசன்ஸ் இறங்கிடுச்சுன்னா அதுல சொல்லக்கூடிய இக்கு இன்ச்சு கமா கூட ரொம்ப முக்கியமானது. சரியா? என்னத்தையாவது பேசக்கூடாது பாருங்க, என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், நிறைந்த தேவ பிரசன்னத்துல நிறைஞ்சு நான் சொல்றேன், கடனற்ற வாழ்க்கை உங்களுடையது. எல்லா கடனும் ஆச்சரியமான விதத்துல ரத்தாகட்டும். ஒரு பெரிய வெல்த் அன்னைக்கு பாருங்க, வெல்த் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் பொழுது இவங்க பட்ட கடன் எல்லாம் முடிவுக்கு வருது. ஹல்லேலூயா. இவங்க பட்ட அடிமைத்தனம், கடன் ஒரு அடிமைத்தனம்,
ஒரே நாள்ல கடனும் மாறுது, வெல்த் டிரான்ஸ்பரும் உண்டாகுது. கேட்டதை கொடுத்தார்கள், கர்த்தர் தயவு உண்டு பண்ணினார். ஒண்ணு இல்ல, மணி இஸ் கமிங் சொல்றாங்க பாரு. ஆமென். My gold is coming. Come on, declare it with me. My gold, my silver, my money, my houses, my cars, my new dresses, clothes are coming. Coming. My new standard is coming. My promotion is coming. Hallelujah, hallelujah, hallelujah. Every works finished, every work done in the name of Jesus. உங்க பெண்டிங் கேசஸ் எல்லாம் இன்னைக்கு முடியட்டும். மோரா சதலபா ரதலபா ரத்தக மடரதலபா. உடைய பெண்டிங் கேசஸ் எல்லாம் முடியட்டும். பெண்டிங் கேசஸ் எல்லாம் முடியட்டும். பிரசன்னத்துல நிறைந்து நான் சொல்றேன், இன்றைக்கு முடியட்டும், முடியட்டும். தீர்மானம் போட்டு முடியட்டும். எங்க இருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுது, எப்படி கொண்டு போய் என்ன சொல்றீங்க பிரதர்? மோசே சொல்றதை எப்படி நம்புறது? மோசே 3ஆம் அதிகாரத்துல தேவன் சொன்னதன் அடிப்படையில பாருங்க 12வது அதிகாரத்துல நிறைவேறுது. ஹalleluya. மோரபா சந்தலமா ரிதலபா. மணி இஸ் கமிங். ஆமென். உங்கள் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான மணி இஸ் கமிங். ஆமென். அவங்க திருமண காரியங்களுக்கான மணி இஸ் கமிங். ஓரா சதலபா ரத்தகா மடரா ரிதலமா ரபா சதா துடரா ரதலபா ரத்தகா மடரபா. coming, it's coming, it's coming. சகல காரியங்களும். Amen. The money is coming. Amen.